வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அழகே அழகுல ஒரு பொண்ண வந்து மொத்த குடும்பமும் டார்கெட் பண்ணி வந்து பயங்கரமா அடிக்குதுங்க. அதாவது நம்ம மதி வந்து அவங்க வீட்ல இருக்க சொல் பேச்சே கேட்கல அப்படின்ட்டு, அவங்க மாமனார், மாமியாரு, அப்புறம் அவங்க ஹஸ்பண்டு எல்லா பேரும் சேர்ந்து ஃபோன் போட்டு அவங்க அப்பா, அம்மாவ வர வச்சுறாங்க. வர வச்சுட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாரி சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது. இது காலையில எந்திரிச்சு வாக்கிங் போகுது, இப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி, அவங்களே வந்து ஒரு குழப்பிறாய்ங்க. இதில போதாதைக்கு நம்ம பாக்யராஜோட மாமா தங்கராஜ் வேற வந்துடுறாப்புல. அவர் ஒரு பக்கத்தில வந்து அவரும் ஒரு பக்கம் வந்து ஏத்தி விடுறாப்புல. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மதி வந்து நிற்கிறாப்புல. ஒண்ணுமே பதிலே பேச முடியாம நிற்கிறாப்புல. ஏன்னா, அவங்க அப்பா, அம்மா வேற வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மா முன்னால என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம, சரின்ட்டு ரூம்ல போயிட்டு அவங்க அப்பா, அம்மா வந்து கேட்குறாங்க, "ஏன்டி இப்படி இருக்க? இதெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம மதி வந்து சொல்றாங்க, "இங்க பாரு, சும்மா அடுத்த தடவ கூப்பிட்டான்னா நீலாம் வராத. அது என் பொண்ணுட்டே பேசிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லு" அப்படிங்கிறாப்புல. இந்த தடவ வந்து மாப்பிள்ளைக்காவது இந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கு அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா வந்து சொல்றாப்புல. அவங்க அப்பாவுக்காக செய் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க ஒரு ப்ரெஷர் போடுறாங்க அவங்க குடும்பம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மலர போட்டு ப்ரெஷர் பண்றாங்க. எதுக்கு? மலர் வந்து மதிட்ட வந்து நல்லா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ரெக்கமெண்ட் பண்ணு. சுரேஷோட அ மே டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அந்த அவங்ககிட்ட சொல்ல சொல்லு. சேர்ந்து வாழ்றோம். அதனால கேஸ வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ப்ரெஷர் போடுறாப்புல. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஒரு எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.